உன் வேதனை நீங்கி. ஏதோ ஒரு வேதனை இருக்குது, சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு, இதை நினைச்சாலே வேதனையா இருக்குது. சரீரத்துல இந்த வியாதினால் உண்டான வேதனை இருக்குது. உன் வேதனையை நான் நீக்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப விசுவாசத்தோட ஆண்டவரே, நீர் இந்த கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல மெய்யான சமாதான ஆளுகை செய்யணும். ஆண்டவர், இந்த வேதனை எல்லாம் நீங்கணும். நாங்க சுகமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். உடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு ஜெபிச்சிங்கன்னா இந்த நாள் முதல் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் குடும்பத்திற்குரியது. தேவ சமாதானம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். சமாதானத்தை பாதி வேதனைகளை ஏற்றுக்கொண்டீரே. இயேசுவின் நாமத்தில் சகல வேதனைகளும் என்னை விட்டு சரீரத்தை விட்டு விலகட்டும். சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. என் சரீரத்துல நல்ல சுகம், என் ஆத்மாவிலே நல்ல சுகம் உண்டாகட்டும். என் குடும்பத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.